அரச நிதி தொடர்பான தெரிவுக்குழு அதன் தலைவர் கலாநிதி ஹர்ஷட் சில்வா தலைமையில் நேற்று கூடியது. கல்வித்துறையில் உள்ள வெற்றிடங்களுக்கான பிரச்சினை மற்றும் தீர்வு தொடர்பில் அங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. உங்களுக்கு இருக்கின்ற பிராக்டிகல் நாலேஜுடன் கருத்துக்களை வழங்கினால் புதிய அரசியலமைப்பு உருவாகும் போது எது நல்லது கெட்டது என்பதை எமது குழுவிற்கு வழங்க முடியுமா? அது எதிர்காலத்தில் எங்களுக்கு உதவும். ஆம், அது தொடர்பில் எனக்கு 2 கேள்விகள் உள்ளன. சுற்றுலா, விவசாயம் ஆகியன மாகாணங்களுக்கு இடையில் வேறுபடும் என நீங்கள் கூறினீர்கள் அல்லவா? ஆனால் கல்வி என்பது ஒன்றாகவே காணப்படும். கல்வியும் சுகாதாரமும் சமமானதாக இருக்கும். அதற்கு மாகாண சபைகளில் அதற்கான செலவுகள் உள்ளதா? அதனை எந்த அளவிற்கு நியாயப்படுத்த முடியும் என்பது மிகவும் பெருமதியானது என நான் நினைக்கின்றேன். தலைவர் அவர்களே, இப்போது மாகாண சபையில் உள்ள ஆசிரியர்கள் அரசாங்கத்தின் முறைமைகளுக்கு அமைய இணைத்துக் கொள்ளப்பட்டவர்கள் அல்லவா? பரீட்சைகளை நடாத்தி ஒரே சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட குழுவினர் அவர்கள். அது மாகாண சபைக்கு உட்பட்டாலும் அதிகளவானவர்கள் அதில் இல்லை. நான் கூறியதை போன்று 34,000 வெற்றிடங்கள் உள்ளன என்று கூறினேன் அல்லவா? அதில் ஒரே ஒரு மாற்றம் மாத்திரமே அங்குள்ளது. பட்டதாரிகளை அதிகளவாக மாகாண சபைகளுக்கு இணைத்துக் கொள்ள முடியாமையால் பாடசாலைகளுக்கு சேவைகளுக்காக அனுப்பியுள்ளோம். ஆம், அதனையே கேட்கின்றேன். மாகாண சபைகளில் 34,000 வெற்றிடங்கள் உள்ளதாக கூறினீர்கள். ஆனால் சர்ப்ளஸ் உள்ளதாக அரசாங்கம் கூறியது. அது செயற்கையாக உருவாக்கப்பட்டது ஒன்றல்லவா? மாகாண சபை என்று வேறாக பிரிக்கப்பட்டுள்ளது, அமைச்சு என வேறாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையிலேயே காணப்படுகின்றது. ஏன் இதற்கு தீர்வு காண முடியாதுள்ளது? அரசியலமைப்புக்கு அமைய மாகாண சபை நான் முன்வைத்த அறிக்கையின்படி உண்மையில் ஒரு தீர்வு காணப்படுகிறது. அரசாங்க சேவைக்குழு ஆணைக்குழுவுக்காக அதிகாரத்தினை கல்வி அமைச்சின் செயலாளருக்கு வழங்க முடியுமாக இருந்தால் அதன் அதிகாரிகளை சட்டத்தின் அடிப்படையில் மாற்றுவதற்கான இயலுமை உள்ளதா என பார்த்தேன். இது தொடர்பில் சட்ட ரீதியில் கல்வி அமைச்சுடன் கலந்துரையாடுகின்றோம். அந்த நிலைமையை சரியாக்குவதற்கு பார்த்தோம். ஆனால் நீங்கள் கூறியதை போன்று கல்விக்கு சமமான நிலை காணப்படுவதால் அங்கு இணைப்பதற்கான இயலுமை உள்ளதா என்பது தொடர்பில் ஆராய வேண்டும். அதனை கூறுகின்றேன். ட்ரம்ப் மற்றைய பக்கம் அல்லவா செய்துள்ளார். ட்ரம்ப் அமெரிக்க திணைக்களத்தின் கல்வித்துறையை மூடி அதனை மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளார். ஆகவே அதனை உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வழங்க முடியும் அல்லது மாகாண சபைகளுக்கு வழங்க முடியும். அதனால் இது எம்மால் உருவாக்கப்பட்ட கம்ப்ளிகேஷன் என்பதால் 34,000 வெற்றிடங்களும் சர்ப்ளஸும் காணப்படுகின்றது. அது தொடர்பில் முன்னோக்கி நகர முடியுமாக இருந்தால் நீங்கள் ஒரு தீர்வினை காண்பீர்களாயின் எமக்கும் கருத்துக்களை வழங்க முடியும்.